டைட்டானிக் இந்த பேரை கேட்டவுடனே நம்ம எல்லாருக்கும் ஜாக் அண்ட் ரோஸோட காதல் கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா டைட்டானிக் கப்பலோட மூழ்கி போன ஒரு அப்பாவின் அன்பை பற்றிய உண்மையான கதை உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இவர் பேரு மிச்சல் நவராட்டில் சீனியர். இவர் தன்னுடைய 2 மகன்களான மிச்சல் நவராட்டில் ஜூனியர் மற்றும் எட்மண்ட் நவராட்டிலுடன் 1912 உலகத்தின் மிகப்பெரிய கப்பலான RMS டைட்டானிக்ல பயணம் செஞ்சாரு. ஏப்ரல் 14, 1912 அன்னைக்கு டைட்டானிக் கப்பல் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையின் மீது மோதி மூழ்க தொடங்கியது. அந்த நேரத்துல மிச்சல் நவராட்டில் சீனியர் தான் உயிரை பத்தி கவலைப்படாம தன்னுடைய மகன்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சு அவங்க 2 பேரை மட்டும் லைஃப் போட்ல ஏத்தி அனுப்புறாரு. தன்னுடைய மகன்களை காப்பாத்தின சந்தோஷத்தோட மிச்சல் நவராட்டில் சீனியர் டைட்டானிக் கப்பலுடன் சேர்ந்து மறைந்து போனார். டைட்டானிக்ல பயணம் செய்யறதுக்கு முன்பாக தன்னுடைய மனைவியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து வாழ முடிவெடுத்த மிச்சல் நவராட்டில் சீனியர் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் தன்னுடைய மகன்களை அழைத்து செல்ல திட்டமிட்டு அவருடைய பெயரையும் அவருடைய மகன்களின் பெயரையும் மாற்றி கொடுத்து டைட்டானிக் கப்பலுக்கான பயணச்சீட்டை எடுத்து வச்சிருந்தார். இதனால அந்த குழந்தைகள் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டது. செய்தித்தாள்கள் த டைட்டானிக் ஆர்ஃபன்ஸ்ங்கிற தலைப்புல அந்த குழந்தைகளோட புகைப்படத்தை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா செய்தித்தாள்கள்ல தன்னுடைய குழந்தைகளின் புகைப்படங்களை அடையாளம் கண்டு கொண்ட அந்த குழந்தைகளின் அம்மா அவங்கள மீட்டு கொண்டாங்க. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய 2 குழந்தைகளையும் தனியா அந்த லைஃப் போட்ல ஏத்தி அனுப்பி விட்டு அந்த தந்தையோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும்னு. இந்த சமயத்துல உங்க அப்பாவோட ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஐ லவ் மை அப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.